சும்மா என்னடி எப்ப பாரு பேசு பேசுன்ற விடிய விடிய ஓட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். என்னத்த பேசணும்? சரி பேசு பேசு. ஓஹோ டவர் கிடைக்கலையா? பேசுறீ பேசு. என்ன அமைதியா இருக்கா? பேசுடி பேசு. ஐயோ பேய் தப்பிச்சோம். நான் பின்னாடிதான் இருக்கேன். திரும்ப ஓட மாட்டானா? இல்லை இங்க பாடுறா. டேய் இங்க பாடுறா. ஐயா சிச்சி சி ஒரே வாட. ஓ அடே சி இன்னும் திரும்பியாடா பண்ணாடா. நான் போறேன்டா போடா. யுமா பேபி பேபி சா யுமா பேபி பேபி சா ஏபிசிடி கொப்பந்தாடி. வேண்டாம் என்ன ஒண்ணு பண்ணாத வேண்டாம். இன்னைக்கு உன்னை முட்டையில அடைக்க போறேன்டி முட்டைக்கோசு. ஐயோ வேண்டாம். ராஜே மந்திரிச்ச முட்டை கொடுத்தனே சீக்கிரம் கொடு. இருக்கு சாமி எடுத்தறேன். இங்க தானே முட்டையை வச்சேன். மச்சான் முட்டை கலக்கி சாப்பிடுறியா? பேசிட்டே சாப்பிடலாமா? சரிங்க சாப்பிட்டே பேசலாம். என்னங்க கையில வச்சு சாப்பிடுறீங்க? ஏங்க அப்புறம் நீங்க எதை வச்சு சாப்பிடுவீங்க? சீ நீங்க என்ன இப்படிலாம் பேசுறீங்க? ஐயா அப்படிலாம் கேட்கலங்க. எப்படி சாப்பிடுவீங்கன்னு கேட்டேன். நாங்க ஸ்பூன் வச்சு தான் சாப்பிடுவோம். ஓ அப்படிங்களா? சரிங்க சரிங்க தெரியாம சொல்லிட்டேன். நீங்க ஸ்பூன்லயே சாப்பிடுங்க. சாப்பிடும் போது எவ்வளோ அழகா இருக்கா. சரி ஓகேங்க நாளைக்கு மீட் பண்ணலாம். நான் போயிட்டு வரேன். சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க. ஆஹா பர்ஸ் வச்சுட்டு போயிட்டாங்களா? நம்மளே போய் சர்ப்ரைஸா கொடுத்துட்டு வரோம் வீட்டுல. A few minutes later. ஏமா ஊர்ல எடுத்துருவா. வா வா வா. டேய் ஹோம்வொர்க் எழுதுனியா? ஹோம்வொர்க்லாம் கேட்க மாட்டாங்க. நீ வேற ஹோம்வொர்க் எழுதாம நான் வெளிய போய் முட்டி போறேன். இன்னைக்கு நடத்தின பாடம் ஹோம்வொர்க் எழுதிட்டு வரணும். நாளைக்கு கண்டிப்பா செக் பண்ணுவேன் எல்லாரையும். ஹோம்வொர்க் எழுதுறோம். நாளைக்கு டீச்சர்ட்ட நல்ல பேர் வாங்குறோம். மச்சான் சுருட்டா சொல்றா. நீ எழுதுன ஹோம்வொர்க் கொஞ்சம் அனுப்பிச்சு விடுறா. டேய் ஹோம்வொர்க்லாம் எழுத வேணாம்டா. ஏன்டா டீச்சர் நாளைக்கு லீவுடா. என்ன சொல்ற லீவா? ஆமா மாப்ள நாளைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் போறாங்களா டீச்சரு. அப்போ சேர்றா. ஓ நோ. டேய் ஃபங்க்ஷன் காலைல 7:30 to 8:30 என்ன முறைச்சிக்கிட்டே இருக்கான். டேய் சுருட்டா ஹோம்வொர்க் எழுதினியா? எழுதிட்டேன் டீச்சர். நாளைக்கு கண்டிப்பா ஹோம்வொர்க் எழுதிட்டு வர்றேன் டீச்சர். ஒரு சுறவழி கிளம்பியதே சிவதாண்டவம் தொடங்க. குட் மார்னிங் சிடான் டீச்சர். டீச்சர் சொல்லுப்பா. ஹோம்வொர்க் ஹோம்வொர்க்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். மூடிட்டு புக் எடு பாடம் நடத்தலாம். ப்ரோ எனக்கு தெரியாம இருக்கு ப்ரோ. இப்போ நீ யாரா என்ன கேக்குற? நான் வரேன். நீ யாரா? தம்பி எதுக்குப்பா சண்டை போடுறீங்க? நான் எதுக்கா சண்டை போறேன்? உனக்கு என்ன? இல்லப்பா அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. நாங்க அடிச்சுப்பா உனக்கு என்னடா? இல்லப்பா தடுக்கலான்னு. நீ யாரா எங்களை தடுக்கிறதுக்கா? இல்ல தம்பி சொல்லு. டேய் ராஜன் ஸ்டோரி பாருங்க. டேய் அம்பத்தூர் சுத்துப்பட்டில நாங்க ஏடா கோடம் என்னைக்கு மாயி அது பாரு. அண்ணன் படிச்ச தம்பி ஸ்டைகர் அப்பெல்லாம் வைக்க கூடாது. அண்ணன் சொல்லி தரேன் தெரிஞ்சுக்க. எங்களுக்கு தெரியும். நீ போன நான் சொல்றேன் கேளுங்க. இங்க வாங்க. இங்க பார் ஸ்டைகர் இப்படி வச்சிட்டு கையறனா எங்களுக்கு தெரியும். நீ வேலையை பார்த்துடா தம்பி. நீ போன ஒரியோ ஸ்டைகர் கிளம்புனா எங்களுக்கு தெரியும். லைசன்ஸ்
சார் நேத்து இப்படிதான் ஒரு சின்ன பையன் என்னடா தம்பின்னு கேட்டான். உடனே அப்படி கையை வாங்கி ரோமன் ட்ரெஸ் பஞ்சு விட்டுறோன்னு சொல்றான். நான் என்ன சொல்லிட்டு சம்மந்தம் பேசிட்டு இருக்கா? இல்ல சார் சொல்றேன். நீ ஒண்ணு சொல்லலாம், ஃபைன் அடிச்சு வண்டி எடுத்துட்டு போ. தம்பி என்ன திருன்னு முழிச்சிட்டு இருக்கா? நான் போலீஸ்ண்ணா. போலீஸா? தம்பி நம்ம தான் போலீஸே. போய் போலீஸ் ராஜன் தம்பின்னு சொல்லு, விட்டுருவாரு. நான் காமெடி பண்ணாங்கண்ணா. தம்பி இன்ஸ்டாகிராம்ல அண்ணா ஸ்டோரியா பாரு, ராஜு KSR ID. தம்பி நம்ம தான் இங்க. நீ போய் அவர்கிட்ட சார் ராஜா எனக்கு விட்டா மாதிரியே விடுங்க அப்படின்னு சொல்லு. எனக்கு விட்டா மாதிரியே விட்டுருவாரு. போ போ. சரி ஓகேண்ணா. லைசன்ஸ் ஏறா சார் ராஜான தம்பி. ஓ ராஜன தம்பியா நீங்க? ராஜானுக்கு விட்டா மாதிரியே விடுங்க. விட்டுட்டா போச்சு. ஏய் ராஜன் போறா பாருங்க டேய். ராஜன் பயலேடா. என்னடா போசுது? என்ன எப்படி பார்த்தா 8 கால் பூச்சி மாதிரியே இருக்கு. மா என்னம்மா போட்டோ இது? சின்ன வயசுல ஒழுங்கா உட்கார வச்சு போட்டோ எடுக்க மாட்டீங்களா? போட்டோ எடுக்க என்ன பண்ண தெரியாம பேசிட்டு இருக்காத. கண்ணா செல்ல இங்க பாரு புல்லட் அப்புறம் ஓடல இங்க பாரு, கேமரா பாரு, அங்கிள் போட்டோ எடுக்க வந்திருக்காங்க இங்க பாரு. ஏலா இங்க பாருடா. எப்பாடி அப்புறமா பிளைன் ஓட்டலாம்ப்பா. இங்க பாரு கேமரா பாருப்பா. எப்பாடி அச்சோ சரி ஒண்ணு இல்ல பின்னாடி கிளி பொம்மை இருக்கு பாரு, கிளி பொம்மை. இங்கடா கண்ணு இங்க பாரு கண்ணு இங்க பாருடா. புள்ளையா இது? ஸ்பைடர்மேன் இங்க பாருங்க. எடுப்பா. எடுக்க வேண்டியதுன்னா ஒரு செகண்ட் பார்த்தால. ஒரு செகண்ட்ல எப்படிக்கா எடுக்கிறது? இல்ல நீ எடுக்கறடா. அப்புறம் என்ன போட்டோகிராஃபர் நீ? எடுக்கறேன்க்கா. எடு. என்னடா கரை ஓதுறடா, கடலாம விருப்பப்படுறா. இங்க பாருடா. எந்திரிப்பா எந்திரி. தம்பி ரெடியாரு. என்னடா சுத்திக்கிட்டு இருக்க? காமிடா மூஞ்ச காமிடா. என்னடா மூஞ்ச காமிக்கிறதுல படத்தை காமிக்கிற? தம்பி பரவாயில்ல எடுப்பா. அக்கா இது எப்படிக்கா எடுக்கிறது? தம்பி எடுப்பா. இதுக்கு மேல மூஞ்ச காமிக்க மாட்டானே, எடுப்பா. சரிக்கா. என்னோட பர்த்டேக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸா? யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லையும் சரி, கமெண்ட் செக்ஷன் சரி, விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை தொடர்ந்து சிரிக்க வச்சுட்டே இருப்பேன். நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம யூடியூப்பில் பார்த்தோம்னா 4 மில்லியன் அடிச்சிட்டோம். அதேமாரி இன்ஸ்டாகிராம்லேயும் 1 மில்லியன் அடிக்கிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். என்ன அப்பா காணுவா? ஏய் சீக்கிரம் ரிசல்ட்டை பாடுறா. பாக்குறேன்ப்பா. வேகமா பாடுறா. டவர் கிடைக்கலப்பா, சுத்துதுப்பா. எப்படா இன்னைக்கு டவர் கிடைக்காம போகும் பாடுறா. நெட்வொர்க் இஷ்யூப்பா. தம்பி அப்பாக்கு கை விறுங்குது. யாராச்சும் அடிச்சு கையை காலம் முறிச்சா சரிப்பட்டு வரும். ரிசல்ட் வந்துட்டுப்பா. வந்துட்டா? ஃபைல் தானே சொல்டா. பாசா தம்பி, காமெடி பண்ற நேரம் கிடையாது. ஒழுங்கா பாரு. ஏய் பொய் சொல்லாத தம்பி, அப்பா வெறி ஆயிடுவான். பாரு ஒழுங்கா. நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும்டா, பாருடா. உன்னால நம்ப முடியாது. நான் போய் வெளியாட்ட கேட்டு வரேன். தம்பி இது பாஸா ஃபைலான்னு பாருப்பா. நோ ஃபைல் தானேப்பா? பாஸ்னா தம்பி இது கரெக்டா பாருப்பா. நான் பாஸ் தானே. சிப்படா படிக்க தெரியாதுல. இது பாஸா ஃபைலான்னு பாருங்கக்கா. பாசுப்பா. பாசுதான். தம்பி அப்ப உண்மையாவே பாஸா பாடி? அப்போ நான் கண்ட கனவுல நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டு.
என்ன ரோட்டை பார்த்து வர முடியும்? போன கூட என்ன லவ்வா பொண்ணுகிட்ட பேசினா போதும், உலகத்தையும் மறந்துடுறது. சொல்லுமா. ஆமாண்டா அவன் அப்படிதான். நீ வரமா இருமா, சாப்பிடாதானமா, 5 நிமிஷமா வரமா இருமா. சும்மா சும்மா போன் அடிக்கிறமா, இருமா சாப்பிடாதானே, அது வந்துரு. உங்க வீட்டுல உங்க அம்மா கால் பண்ணி கேக்குறாங்க சாப்பிட்டியானே. ஆனா எங்க வீட்டுல எங்க அம்மா கால் பண்ணி கேட்க மாட்டாங்கடா. ஏன்டா கேட்க மாட்டாங்க? நான் வரும்போதே சாப்பிட்டு தான்டா வந்தேன். மச்சான் மணி எத்தனடா? 6டா. மச்சான் எங்கடா போற? மணி 6 ஆயிட்டுடா. அம்மா தேடுவாங்கடா. டேய் என்னவா உனக்கு சும்மா சும்மா அம்மா சென்டிமெண்ட் போட்டுட்டு இருக்கான்? ஏய் பசங்களாம் அங்க இருக்காங்க, நீ எங்கடா போயிட்டு இருக்க? டேய் இப்போ ஏன்டா அவன் இதை கேட்டு தொலைஞ்சான்? பசங்கள்லாம் அங்க இருக்கீங்க, ஆனா எங்க அம்மா வீட்டுல தானடா இருக்காங்க. ஏன் கிளவி விரைவு விடு. யாருக்கு எடுத்துக்க. எவ்வளோ? 100 ரூபா. 100 ரூபாயா? அம்மா துண்டு விறகு தான் இருக்கு, 100 ரூபான்றா? இஷ்டம் இருந்தா வாங்கிலாம் மூட்டு கிளம்பு. உன்கிட்ட மட்டும் தான் விறகு இருக்குன்னு திமிழ் ஆடுறியா? இருக்கோ ஒரு நாள் வா. என்னடியே விறகு வாங்கலையா? நான் ஏன் வாங்கணும்? இது ஸ்டவ் அடுப்பு, மண்ணெண்ணில தான் எரியும். உன் விறகுலாம் இனிமே எனக்கு தேவையில்லை, நீயே வச்சுக்க. இப்ப என்ன கேட்டு போட்டானே, என்னமோ இந்த இலு இழுக்குறா. இருக்கட்டும் இருக்கட்டும். என்னடி என்னமோ பொட்டி எடுத்துட்டு போற? ஏற்கனவே இது ஒன்றும் பொட்டில, கரண்ட் அடுப்பு. நாங்க இனிமே கரண்ட்லாம் சமைச்சு சாப்பிட போறோம். ஓ கரண்டா? உனக்கு பொறாம உன் கடையில நாங்க விறகு வாங்குறனே. பொறாம பண்றாங்க பொறாம. இவ கொடுக்குற 100 ரூபாய்க்கு. சிப்ப. என்னடி ஏதோ விட்டுட்டு போற? இது கேஸ் அடுப்பு. நாங்க இனிமே கேஸ்ல தான் சமைச்சு சாப்பிடுவோம். நீ இன்னும் அந்த விறகுலயே கதை. முன்னாடியோட இழுவர் ரொம்ப வலுவா இருக்கு. வருண்டே, எனக்கும் நேரம் வரும். தமிழகத்தில் கேஸ் தட்டுப்பாடு. இனிமே யார் வீட்டுக்கு சிலிண்டர் வராது. புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, அறிஞ்சுக்கோங்க, சொரிஞ்சுக்கோங்க. அத்தா விறகு 100 ரூபாய்க்கு. இருக்குப்பா, எடுத்துக்கப்பா. சரிதா. அக்கா இங்க வாக்கா. உடுப்பா உடுப்பா உடுப்பா. அம்மா கிளம்பிட்ட, எனக்கு தான் விறகுன்னு சொல்லல. இல்ல அக்கா. சரி. ஆத்துல போச்சான் தண்ணி, அதை எடுத்து குடிச்சுதான் பண்ணி.